வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமியை திருடையும் தலையில் அடித்து நம்ம லட்சுமிகிட்ட இருந்த வளையல்கள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உயிருக்கு போராடிய நிலையில் நம்ம லட்சுமி மயக்கம் போட்டு ரோட்டில் கிடப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக காரில் நம்ம திவ்யா கண்ணில் பட இது நல்லூர் கோவிலில் நம்ம பார்த்த மகாலா அப்படின்னு மகா எலும்பு எலும்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க காரில் தூக்கிட்டு போட்டு நம்ம லட்சுமிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த நேரம் தான் திருவுக்கு கால் பண்ணி, திரு எனக்கு ஒரு பொண்ணு காப்பாற்றணும். இப்போ அந்த பொண்ணு ரோட்டில் அடிபட்டு கடந்தா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை, எனக்கு பயமாக இருக்குது, நீ வருவியா அப்படின்னு நம்ம திருவிட்ட ஹெல்ப்பு கேட்க திருவம் அடித்து புரண்டு வராங்க. அங்கே பார்த்தா தன்னோட மனைவி லட்சுமி அப்படின்னு திரு ஆர்டி போகிறாங்க. என்னடா திவ்யா கண்ணில் இவ பட்டுட்டா, இவ திவ்யா கிட்ட உண்மையை உளறி கொட்டிடக்கூடாது அப்படின்னு திரு பயந்து போய் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நகைக்கு ஆசைப்பட்டு ஒரு திருடன் பார்த்துட்டு இருந்தவே நம்ம லட்சுமி கையில் கிடக்க வளையல்கள் எல்லாம் கையில் கிடந்தா சேஃப் இல்லை, இதை இந்த பைக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு பைக்குள்ளே தூக்கி வைக்க நேரம் தான் பார்த்துறாங்கன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா இவட்ட இருந்து இந்த நகையை ஆட்டையை போடணும், இவளுக்கு தலையில் உருட்டுக்கட்டையால் அடிப்போம் அப்படின்னு லட்சுமிக்கு தலையில் உருட்டுக்கட்டை வச்சு அடித்து தாக்கி அவங்கள மயக்கம் போட உள்ள வச்சு அந்த நகையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போகிறாங்க. நம்ம லட்சுமியும் அவங்க அம்மாவோட அந்த புக்கும் பக்கத்தில் இருக்குது. இதை நம்ம திவ்யா காரில் அந்த சைடாக வந்தவங்க கண்ணில் நம்ம லட்சுமி பட என்ன இது நம்ம நல்லூரில் பார்த்த அந்த மகாலா, இவளுக்கு உயிருக்கு ஆபத்து, இப்போவே நம்ம காப்பாற்றியாகணும் அப்படின்னு காரில் நம்ம மகாவை தூக்கி வச்சுட்டு அவங்க அம்மாவோட புக்கையும் பக்கத்தில் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நம்ம திருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, ஒரு பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, அவளை காப்பாற்றி ஆகணும், இப்போ எனக்கு உதவி பண்ணுவியா திரு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திருவம் நம்ம லட்சுமியை காப்பாற்ற ஓடோடி வராங்க. இங்கே பார்த்தா நம்ம லட்சுமியை பார்த்தோன்னா ஐயையோ, இது நம்ம தாலி கட்டின மனைவியாச்ச, இவ எப்படி நம்மளை எங்கனாலும் இவ தவிக்க வச்சுட்டு ஓடிடா, நம்ம இவங்க வீட்டுக்கு என்ன பேர், இவ எங்கே போனான்னு கேட்டால் என்ன காரணம் சொல்லி குழம்பி தவிர்ந்த. நல்ல வேலை திவ்யா கண்ணில் பட்டுட்டா. ஆனால் இவ கண்ணை திறந்து என் திவ்யா கிட்ட என்னை பற்றி உண்மையாக உளறி கொட்டிடக்கூடாது, நான் தொட்டு தாலி கட்டினேன், என் புருஷன் இவர் தான் என்னோட ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கதை கந்தலாயிரும். இப்போ என்னடா பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மிரண்டு லட்சுமியை கண் விழிச்சிடக்கூடாது, அதே நேரம் திவ்யாவுக்கும் உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு நம்ம இருதலி கொல்லி எறும்பு மாதிரி நம்ம திரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. என்ன திரு நீ பார்த்துட்டு நிற்கிற, இவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தாகணும், தலையில் பார்த்து எவ்வளோ ரத்தம், இது நல்லூரில் நான் பார்த்தேன், எனக்கிட்ட நல்லா பேசுனா இந்த பொண்ணு, அதோட இவ நல்ல பொண்ணு, கண்டிப்பாக இவளை காப்பாற்றியே ஆகணும், இவளுக்கு இப்போ ஏதோ நடந்திருக்கு, இந்த நைட்டு இவ எதுக்காக ரோட்டில் தனியாக அடிபட்டு கிடந்தா அப்படின்னு 1000 கொஸ்டின் போடுறாங்க. அதை கேட்டோன்னே திரு ஆடி போகிறாங்க. என்ன நைட்டில் தனியாட்ட அடிபட்டு கிடந்தா, ஆமாம் இந்த ரோட்டில் நான் காரில் வர நேரம் தான் என் கண்ணில் பட்டா அப்படின்னு சொல்ல நேரம் இப்போ திரு நினைக்கிறாங்க நம்ம லட்சுமி கிடச்சிட்டா, இவளை ஒரு சேஃபான இடத்துல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கொண்டு விடணும், இல்லாட்டினா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஊர்காரங்களும் எல்லாருமே என்ன தான் நம்பிட்டு இருப்பாங்க, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு, அப்படி இருக்க நேரம் இவ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஏற்கனவே அந்த கஜேந்திரன் கொல்லணும், லட்சுமியை அடையணும் அப்படின்னு வெறியாட்டம் சுற்றிட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த லட்சுமி இப்போ கண்ணு முழிச்சு என் திவ்யா கிட்ட சொல்லி என் காதலை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம திருவுக்கு பயங்கரமான இந்த கன்ஃபியூஸாக இருக்குது. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே சேர்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, திரு இந்த பாரு, நான் திவ்யா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம லட்சுமி கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சதோட திவ்யாவை பார்க்குறாங்க. என் பக்கத்தில் இருந்த என்னோட பேக் எங்கே அப்படின்னு கேட்குறதுனா, எதுக்காக கேட்குறீங்க, அதில் தான் என்னோட நகையெல்லாம் இருந்துச்சு, எனக்கு என்னோட துணிமணிகள் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு, இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறதுனால, என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் நான் ஒரு கட்டத்தில் வீட்டில் ஒரு பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், ஆனால் எங்கே போகிறதுக்குன்னு தெரியாமல் தான் நான்
குழம்பி இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு திருடன் என்னை அடித்து என் நகைகளை ஆட்டையை போட்டுட்டு வந்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து சொல்ல, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒருவேளை கஜேந்திர மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தாலும் வந்துடும், அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கனால கண்டிப்பாக வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. வேண்டாம், என்னை பிரச்சனையப்படுத்தவங்களே ஒரு அரசியல்வாதி தான், அவங்க கண்டிப்பாக வந்து என்னை வந்து எனக்காக எதையும் செய்திருவாங்க, நான் அவங்கள்ட்ட இருந்து தப்பை தான் நான் வந்து ஓடி வரேன் அப்படின்னு வந்து சொன்ன நேரம், பேசாமல் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் சரிபடாது, ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் பார்த்து நான் தங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து உதவி பண்ணாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம லட்சுமிக்கு பாதுகாப்பான ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் பார்த்து வந்து நம்ம திவ்யா வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம ஃபோனில் வந்து திவ்யாட்ட பேசி அந்த பொண்ணு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து கால் பண்ணுறாங்க. திரு, என்ன திரு, நீ வந்து என்னையும் அந்த பொண்ணையும் விட்டுட்டே போயிட்ட, நான் வந்து என்ன பண்ண, அவள் முழிச்சாச்சு, அப்போ இனி வந்து அவள் எங்கே போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நோண்டி நங்கு எடுக்கிறது மாதிரி நம்ம திவ்யாட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. திரு, என்ன அவளை பற்றி விசாரிக்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம், இல்லை நானும் வந்தேன்ல அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இல்லை அவளை வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் ஒப்படைக்கலான்னு இருக்கேன், அவளை கொண்டு வந்த லக்கேஜை வர ஒரு திருடையும் திருடிட்டு போயிட்டானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போது நீ நல்லது திவ்யா, ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து சேர்த்து விட்டுரு, அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எந்த ஹாஸ்டலில் சேர்க்கானியும் எனக்கு தகவலை சொல்லிடு அப்படின்னு வந்து நம்ம திவ்யா மூலமாக வந்து திரு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம லட்சுமியை போய் அங்கே போய் சந்திக்கிறாங்க. இந்த பாரு, எனக்கும் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்தை இப்போதைக்கு சொல்லி உன்னை வந்து ஏற்றுக்க முடியாது, அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அதனால நீ வந்து இங்கே இருந்துக்க, இதுதான் உனக்கு சேஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெரியுங்க, உங்கள் மனசுலேயும் ஒரு பொண்ணு இருக்குன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நான் அங்கேருந்து வந்துட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவினி உள்ள ரகசியத்தை நான் எனக்கு யாருக்குமே இங்கோடி நான் சொல்ல மாட்டேங்க, என்னை நம்புங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிடிச்சி வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. நம்ம லட்சுமியோட குணத்தை பார்த்து திரு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு வர நம்ம இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு யாருக்கிட்டையும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ண புருஷேனி வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமியோட குணத்தை வந்து நினச்சி வந்து வியந்து போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவும் வந்து, நான் இது அடிக்கடி உங்களை பார்ப்பேன், நீங்கள் வந்து யாரும் இல்லை அப்படின்னு வந்து நினச்சி வருத்தப்படாதுங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து நம்ம லட்சுமிக்கு ஆறுதல் கொடுக்க, இந்த சைடு நம்ம திருவும் லட்சுமிக்காக வந்து ஆறுதல் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் லட்சுமி வந்து திருவோட மனைவி அப்படின்னு வந்து தெரிஞ்சால் நம்ம திவ்யாவுக்கு வந்து பூகம்பம் வெடிக்கும். இதே ஆறுதல் வந்து இடைஞ்சலாக மாறுங்க. நம்ம அம்பிகாவுக்கு வந்து திரு மேலே ஒரு சின்ன சண்டைங்க வருது. இவனை வந்து பார்த்தா சிச்சுவேஷனை பார்த்தா சரியில்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த ஜாதகக்காரர் வர பையனோட கல்யாண யோகம் கூடி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்காட்டாலும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்துரும்னு வர சொன்னார். அச்சதை வேற அவன் சட்டைக்குள்ளே நிறைய இருந்து, ஒருவேளை இவனுக்கு அந்த சாமியார்லாம் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்திருக்குமா அப்படின்னு வந்து அந்த சந்தேகம் வந்து நம்ம அம்பிகா மனசில் துளிர் விட்டுட்டுங்க.